தேர்ஸ்டே மார்னிங் இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா சாப்பாடு, பருப்புங்கீரை குழம்பு, பீக்கங்காய் பொரியல். சாப்பாட்டை வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கீரையவே க்ளீன் பண்ணேன். முந்தின நாளே ஹஸ்பண்ட் கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்போ கீரை வாங்கிட்டு வந்திருந்தாலும் நைட்டே க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். டைம் இல்லாதனால சரி காலையில் க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சீக்கிரமாக எழுந்திரிச்சு கீரையும் க்ளீன் பண்ணி கீரையும் பருப்பு வேக போட்டு பீக்கங்காய் பொரியலுக்கு பீக்கங்காயும் கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு வதக்கி எடுத்து வச்சிட்டேன். தேங்காய் போட்டால் சமைக்க பிடிக்காது. காயையும் தாளித்து விட்டுட்டு கீரையுமே நல்லா வெந்துருந்துச்சு. எனக்கு கீரையை கடைய தெரியாது, அதனால் நான் எப்போவுமே மேஷர் வச்சு தான் மேஷ் பண்ணுவேன். மேஷ் பண்ணிவிட்டு குழம்புமே தாளித்து விட்டாச்சு. ஹஸ்பண்டுக்கும் டைம் ஆயிடுச்சு, அவங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு நான் தம்பி சாமி 3 பேருமே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் முடித்த கையோடையே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ப்ளவுஸ் 2 நாளாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச பாடில்லை, இன்றைக்கி தான் ஒரு வழியாக முடிச்சாச்சு. முடிச்சு எடுத்து வச்சுட்டு 2 நாளாக இந்த சுக்கு மல்லியெல்லாம் போட்டு ஒரு காஃபி குடிப்போம். ஆனால் எங்கிட்ட சுக்கு இல்லாதனால நல்லா இஞ்சியை தட்டி போட்டு கொதிக்க வச்சு சூப்பராக காஃபி குடிச்சாச்சு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.